நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. சர்வ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, லிஃப்ட்டுக்கு கம்பல்சரி சர்வோ ஸ்டெபிலைசர் போடணுமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு டவுட்டுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது மேனுஃபேக்சரிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால தான் நம்ம கையோட இந்த டவுட்டையும் கிளியர் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வீடியோங்க. ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் பரவாயில்லைங்க. உங்களுக்கு நண்பர்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ டாப்பிக்கில் போகலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சர்வோ ஸ்டெபிலைசர் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்தவரை கம்பல்சரி எஸ்ஸுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சர்வோ ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கும். அது ஒரு ரீசனுங்க. அது இல்லாமல் வேறு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குதுங்க. அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. இப்போது நம்ம லிஃப்ட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், அதாவதுங்க ஜான்சனுங்க, அதாவது ஜான்சனு, கோனுங்க, நிறைய பிராண்ட் இருக்குதுங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கம்பெனி எல்லாம் சர்வோ ஸ்டெபிலைசர் போடணும்னு சொல்கிறாங்களா, போட வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி போடத்தான் சொல்லுவாங்க. ஈவன் ஜான்சன் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 390 to 420 இருந்தால் மட்டும்தான் இப்போலாம் லிஃப்ட்லாம் ஆனே ஆகுதுங்க. அவங்களோட ஹோல் கண்ட்ரோல் யூனிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் சைஸில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நார்மலாக இப்போது இதுக்கு முன்னாடி உள்ள கண்ட்ரோல் யூனிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க ஒரு 3 to 4 அடி ஹைட்டுக்கு ஒரு கண்ட்ரோல் பேனலாகவே வச்சுருப்பாங்க. இப்போவும் நிறையா இதில் அப்படி தான் இருக்குதுங்க. பட் இப்போ ஜான்சன்லாம் பார்த்தீங்கன்னா கோனில் பழையபடி தான் இருக்குதுங்க. இப்போ ஜான்சன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ட்ரோல் யூனிட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோலரும் வந்துடுதுங்க. அது பார்த்தீங்கன்னா 390 to 420 இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டெபிலைசரை சைட்டில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டெபிலைசர் ஒன்று போட்டிருக்கோங்க. எவ்வளோ கேவியை போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு 4 பேசஞ்சர் லிஃப்ட்டுக்கு 12 கேவியை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோங்க. 6 பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா 15 கேவியை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து டிபெண்டிங் ஆன் அந்த மோட்டருங்க. நார்மலாகவே ஒரு 5 HP 7.5 HP அந்த மாதிரி தான் நம்ம போடுவாங்க. இதுக்கு மேலேயும் உள்ள ஹையர் கெப்பாசிட்டி லிஃப்ட்டும் இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு 25-30 கேவியை வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கோங்க. இப்போ இந்த கஸ்டமர் சைட்டில் நாங்கள் போட்டக்கூடிய ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேவியை போட்டிருக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் இது போட்டுங்க, பக்காவாக லைன் கொடுத்து நாங்கள் கொடுத்துருக்கோங்க. இப்போ அந்த ஸ்டெபிலைசரை பற்றி பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேவிங்க. இன்புட் சைடு பார்த்தீங்கன்னா MCB வந்துடுங்க, பைபாஸ் சுவிட்ச் வந்துடுங்க. நம்ம வந்து மெட்டீரியல் சூஸனில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம பெஸ்ட்டாக தான் மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதுங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே இருக்கிறதுல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் போகக்கூடிய மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வாரண்டி பீரியடுக்கு கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தபுளாக இருக்கணுங்க. அதுதான் வேல்யூ ஃபார் மணிங்க. என்னை பொறுத்த வரைங்க வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டெபிலைசரில் இன்புட் சைடுங்க MCB வந்துடும், சுவிட்ச் வந்துடும், அதை ஆல்ரெடி பார்த்தேங்க. இப்போ இந்த சைடில் கொடுத்துருக்கூடிய கேவியை பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேவியை கொடுத்துருக்காங்க. 15 கேவியை 3 ஃபேஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் ப்ராப்ளங்க இருக்கிறதே, ஹை வோல்டேஜ் வருதுங்க. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே லோ வோல்டேஜும் வருதுங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 180 பக்கம் போகுதுங்க. நல்ல மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா 260 270 நைட் டயத்தில் பார்த்தீங்கன்னா 270. அதாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது நியர்பை ஐடி பார்க்குங்க, கோயம்புத்தூர் ஐடி பார்க்குங்க. பக்கத்தில் வந்து லோடு இல்லாத டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் வோல்டேஜ் போயிடுதுங்க. இப்போ இதோட கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்கன்னா, லிஃப்டோட கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சென்சிட்டிவ்னா, இந்த இழுக்கக்கூடிய மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் தாங்குங்க. ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஐசி தான், ஒரு அளவுக்கு தான் அதாலையும் தாங்க முடியுங்க. நம்மளோட ஸ்டெபிலைசர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஸ்டெபிலைசர் போட்டிருக்கோங்க. நம்மளோட ஒருவேளை ஸ்டெபிலைசர் போடலன்னா டேரெக்ட் EB கரண்ட் உள்ளே போகுங்க. இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா பிரைமரி வந்து ஒரு 230 வோல்ட் இருக்குன்னா, செகண்டரி வந்து அவங்களுக்கு தேவையான வோல்டேஜ் எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுவும் ஆன் ஆகிறதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரோல் போர்டு 12 வோல்ட்டோ 24 வோல்ட்டோ வாட் எவர் இட் இஸ்ங்க அதை எடுத்திருப்பாங்க. இப்போது சப்போஸ் பிரைமரியில் பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் ரைஸ் ஆனிச்சுன்னா அது செகண்டரிலையும் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. தட் மீன்ஸ் இப்போ 230க்கு ஒரு 12 வோல்ட் செகண்டரி எடுத்திருக்காங்கன்னா, இப்போ 230 பதிலாக 260 போச்சுன்னா 12 வோல்ட் வராதுங்க, 20 வோல்ட் போயிருங்க. அப்போ வந்து ஐசி வந்து அஃபெக்ட் ஆகுங்க, ஹீட் ஆகுங்க, போயிருங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஹை வோல்டேஜ். அதே மாதிரி தான் லோ வோல்டேஜ் இல்லைங்க. லோ வோல்டேஜ் வந்தாலும் செகண்டரி சைடு வந்து அது ரெஃப்ளெக்ட் ஆகுங்க. பிரைமரி சைடு அப்பர் அதிகமானால் செகண்டரிலையும் அதிகமாகுங்க, பிரைமரி சைடு கம்மியானால் செகண்டரிலையும் கம்மியாகுங்க. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நார்மலாக வேலை அப்படி தான் வேலை செய்யுங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான், அந்த ஒரு டயத்தில் ஐசி போயிருங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து கம்பல்சரி ஸ்டெபிலைசர் போடுறாங்க. ஜான்சன் கம்பெனியில் கம்பல்சரி ஸ்டெபிலைசர் வந்து அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க.
அவங்களும் ஸ்டெபிலைசர் கொடுக்குறாங்க, நீங்கள் வெளியவும் வாங்கி வச்சுக்கலாங்க. அது வந்து நம்மளோட இஷ்டம் தாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் இதை தாங்க சொல்ல நினச்சேன். கம்பல்சரி உங்களோட லிஃப்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் வாங்கி போடுங்க. அதுதான் உங்களுக்கு அடிக்கடி போர்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கார்டாக இருக்குங்க. ஸோ அது வந்து 12 kVலேருந்து 15 kV வரைக்கும் சூஸ் பண்ணுங்கள், டிபெண்டிங் ஆன் த பேசஞ்சருங்க, நம்பர் ஆஃப் பேசஞ்சர் லிஃப்டிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட சேனலில் சர்வோ ஸ்டெபிலைசர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா இருக்குங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.